வணக்கம் நண்பா. நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்தியன் நேவியோட எஸ்எஸ்ஆர் மற்றும் எம்ஆர் ரிசல்ட்டு 01 2025 பேஜுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஃபென்ஸில் சேர விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இந்த 01 2025க்கான ரிசல்ட்டு டேட்டடு 05 மார்ச் 2025 அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இதை நீங்கள் எந்த வெப்சைட்டில் செக் பண்ண முடியும் அப்படின்னா நேவி INCET அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். இந்த நேவி வெப்சைட்டில் தான் நீங்கள் உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு செக் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நம்ம சொன்ன மாதிரியே மார்ச்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம நேவியோட ரிசல்ட்டு 01 2025 ரிசல்ட் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நீங்கள் கேட்டிருந்தீங்க இது ஃபேக்கா ப்ரோ, வருமா வராதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக காரிஜண்டம்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 02 2024 பேஜில் இருந்து யாரெல்லாம் வந்து PFT, அதாவது PFTயில் பாஸ் ஆகிருந்துருக்கணும் அண்டு மெடிக்கலில் வந்து பாஸ் ஆகிருந்துருக்கணும். ஒன்லி கட் ஆஃபில் மட்டும் இப்போ 35 கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. அதில் நான் 34 எடுத்திருந்தேன் நண்பா, 33 எடுத்திருந்தேன், 32 எடுத்திருந்தேன், 31 எடுத்திருந்தேன். அதனால் வந்து எங்களுக்கு கட் ஆஃபில் நான் கம்மியானதுனால விட்டுட்டாங்க அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மார்க்கில் கம்மியாக இருப்பாங்க அவங்கள மட்டும்தான் 01 2025 பேஜோட ரிசல்ட்டில் பாஸ் அப்படின்னு போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தவறுதலாக நீங்கள் 02 2024 பேட்சில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு எல்லா செலெக்ஷனுமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் PFTலையும் பாஸ் ஆகிருந்தீங்க, மெடிக்கல்லையும் பாஸ் ஆகிருந்தீங்க, கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட செலெக்ஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வட்டம் உங்களது முடிஞ்சிருந்திருக்கும். மீண்டும் தவறுதலாக உங்களோட செலெக்ஷனு மார்க்குனால் இல்லாமல் PFT அண்ட் உங்களோட மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து ஃபெயில் ஆகிருந்திருக்கீங்க. இதில் ஃபெயில் ஆகியிருந்திருக்கீங்க, மார்க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெண்டாவது செலெக்ஷன் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த செலெக்ஷன் ஒன்லி ஃபார் மார்க் பேசிஸ், அதாவது மார்க்கின் அடிப்படையில் கட் ஆஃப் மார்க்கோட அடிப்படையில் மட்டும்தான் எடுக்கப்படும் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் முன்னாடி எழுதுனதில், அதாவது 02 2024 பேஜோட மெடிக்கல் அண்ட் PFT வந்து பாஸ் ஆகிருந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அக்னிவீர் நேவி 02 2024 SSR MRன்ற இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டடு 05 மார்ச் 2025, காலப் லெட்டர் ஃபார் அக்னிவீர் ஃபஸ்ட்டு 25 பேட்ச் இஷ்யூடு, செலக்டடு கேண்டிடேட்ஸ் ஆர் இன்டிமேட்டட் த்ரூ இமெயில் அண்ட் SMS. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மெயிலும் வரும், SMSும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மெசேஜ் தான் வரும் அப்படின்னு இல்லை, நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட ஜாயினிங் டேட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான டேட்டு வந்திருக்கும். ஆனால் ஏப்ரல் மந்தில் டேட்டு வந்து வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட காலப் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியராக வந்து படிச்சுக்கோங்க. முக்கியமாக அதுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு மெடிக்கல் எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மெடிக்கல் எக்ஸாமில் என்ன விஷயங்களை அவங்க செக் பண்ணுவாங்க, எதனால் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ உங்களோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட லாகின் ஐடி அண்ட் உங்களோட பாஸ்வேர்டு போட்டு கீழே இருக்கிற கேப்சா கோடை டைப் பண்ணி லாகின் வந்து பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட்டு ஷோ அப் ஆகும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து 02 2024 பேட்சில் அப்ளை பண்ணுறப்ப, அதாவது அவங்களோட ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் ஸ்டேஜ் 1 ரிசல்ட்டுன்னு போட்டு வந்திருக்கோம். ஓவரால் கட் ஆஃபு உங்களோட டொமிசியல், அதாவது தமிழ்நாட்டோட கட் ஆஃப் அப்படின்னு போட்டு பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. கீழே நாட் குவாலிஃபைடு அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் சேம் இந்த ஸ்டேஜ் 1 INAT எக்ஸாம் ரிசல்ட் அக்னிவீர் 02 2024 அண்டு 01 2025 இதில் உங்களுக்கான ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதுகிறப்ப உங்களோட கட் ஆஃப் வந்து வந்திருந்துருக்கோம். எவ்வளோன்னா டோட்டல் அப்டைடு மார்க்ஸு 31, உங்களோட டொமிசியல் ஸ்டேட்டு வந்து ஒடிசா வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டேட் கட் ஆஃப் வந்து 26, ஷார்ட் லிஸ்டட் ஃபார் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இங்கே வந்து கீழே வந்து எஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 2 ரிசல்ட்லையும் என்ன வந்திருக்கும் அப்படின்னா PFTயில் வந்து அவங்க பாஸ் ஆகிருக்காங்க, மெடிக்கலில் பாஸ் ஆகிருக்காங்க, ரிட்டன் எக்ஸாமில் ஓவராலாக சேர்த்து 43, இவங்களோட ஸ்டேட் கட் ஆஃபும் 43,
ரிசல்ட் வந்து குவாலிஃபைடு அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி ஏன்னா 2 எக்ஸாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயும் நம்ம குவாலிஃபை பண்ணியிருக்கணும், 2வதுலேயும் நம்ம குவாலிஃபை பண்ணியிருக்கணும். ஸ்டேஜ் 1 நம்ம குவாலிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் ஸ்டேஜ் 2க்கு வந்து நம்ம எலிஜிபிள். ஸ்டேஜ் 2ல் நம்மளோட பிஎஃப்டி அண்ட் மெடிக்கலு ரிட்டன் எக்ஸாமு இது அங்கேயும் ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். இது 3ஐயும் சேர்த்து நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம ரிசல்ட் வந்து குவாலிஃபைடு அப்படின்னு வந்து வந்திருக்கோம். சப்போஸ் இந்த இடத்துல பிஎஃப்டி ரிசல்ட்டில் ஃபெயிலு, மெடிக்கலில் ஃபெயிலுன்னு இருக்குது, ரிட்டன் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஓப்பன் ஆகிருக்காது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபெயில் தான். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல பிஎஃப்டி ரிசல்ட்டில் பாஸு, உங்களோட மெடிக்கல் பாஸு, ரிட்டன் எக்ஸாம் வந்து 43 மார்க்கு, டொமிசியல் உங்கள் கட் ஆஃப் வந்து நீங்கள் கம்மியாக இருந்திருப்பீங்க, இந்த இடத்துல வந்து பாஸுன்னு தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆனால் எந்த அளவுக்கு கட் ஆஃபு குறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து தெரில. யாராவது செக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிருக்கீங்களோ நம்ம சேனலோட கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து செலக்ட் ஆகிருக்கேன் நண்பா, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சில்கா கால் ஆஃப் லெட்டர் ஃபார் அக்னிவீர் 01/2025 பேஜ். ஓகேங்களா? இதில் கீழே உங்களோட கால் லெட்டரும் கொடுத்துருக்குறாங்க, அதற்கு கீழே ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸு நீங்கள் சில்காவுக்கு வர்றப்ப கொண்டு வரணும், மெடிக்கல் என்ன மாதிரி செக் பண்ணணுன்றதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலாக இந்த ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஆனால் டீட்டெயில்டாக நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கால் லெட்டரில் என்னென்ன விஷயங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேமில் தான் இருக்கா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தானா, எத்தனாம் தேதி உங்களோட ரிப்போர்ட்டு, எத்தனை மணிக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இவங்க என்னென்ன காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதில் ஃபஸ்ட்டு உங்களோட ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸு நீங்கள் என்ன அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அந்த விஷயங்களை தான் இப்போ நீங்கள் சில்காக்கு வர்றப்பையும் கொண்டு வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கணும், நீங்கள் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அது இருக்குது பார்த்தீங்களா, கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இன்னொரு முறை சில்காவில் வந்து உங்களுக்கான மெடிக்கல் வந்து நடக்கும். ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெடிக்கல் என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயாராகி வந்து போயிருக்கங்க. நெக்ஸ்ட்டு இதில் ட்ரைனிங்கை பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ட்ரைனிங்கில் உங்களோட அகாடமிக்கு அண்டு சர்வீஸ் ரிலேட்டடான பாடம் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கீழே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும், அது போக கேம் வந்து இருக்கும், பரேடு வந்து இருக்கும், போட் செயிலிங் வந்து இருக்கும், போட் புல்லிங் இருக்கும், ஸ்விம்மிங் இருக்கும், கிராஸ் கண்ட்ரி அதாவது ரன்னிங் ஓடுவாங்க பார்த்தீங்களா அது இருக்கும், உங்களுக்கான ஃபயரிங் இருக்கும், ட்ரெக்கிங் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து. அதே மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடான மெயின்டெனன்ஸ், அதாவது சில பொருட்கள் வந்து இருக்கும், அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும், இது 2 பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கேயும் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா உங்களோட பேஜில் டவுன்லோட் பண்ணி அதை டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கோங்க, ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதற்கு கீழே ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் எஸ்எஸ்ஆருக்கும் சரி எம்ஆருக்கும் சரி 2 பேருக்குமே காமனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் எம்ஆராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் சேமாக அந்த வெப்சைட்டில் NAV INCET வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு இந்த ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு உங்களோட காலப் லெட்டர் 2ஐயும் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிறத ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நான் ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போடுறேன். என்னென்ன பொருட்கள் நீங்கள் சில்காக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றின வீடியோ வந்து நான் போடுறேன். அண்டு உங்களோட ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபைலிங் ஆஃப் கூகுள் ஃபார்ம்னு இருக்கும், அதில் ஒரு லிங்க் வந்து இருக்கும். அதில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணாலும் ஓகே தான், இல்லை லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் நார்மலாக உங்களோட நேமு, நீங்கள் எதற்காக நேவியை வந்து விரும்புனீங்க அப்படின்னு சின்ன கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை ஒரு டைம் வந்து ஃபுல் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான பதிலை நான் கூடிய விரைவில் கொடுப்பேன். நன்றி நண்பா.